தங்கம். இது வெறும் உலோகம் மட்டும் இல்லைங்க. இது இந்தியர்களோட அடையாளம், கலாச்சாரம், உணர்வு எல்லாமே. நாம ஏன் தங்கத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு இந்தியர்களுக்கும் தங்கத்துக்கும் உள்ள இந்த ஆழமான பந்தத்தை பத்தி யாருக்கும் தெரியாத 30 சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். இந்தியர்களோட தங்கத்துடனான உறவு கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கும் மேல பழமையானது. ஆமா, சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாராய்ச்சியிலேயே தங்க நகைகள் கிடைச்சிருக்கு. நம்ம ரிக்வேதத்துல கூட தங்கம் ஹிரண்யம்னு பல இடங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது செல்வத்துக்கும் தெய்வீகத்துக்கும் அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு. இந்து மரபுல தங்கம் தூய்மை, செழிப்பு மற்றும் தெய்வீக ஆசீர்வாதத்தோட சின்னம். செல்வத்தின் கடவுளான லட்சுமி தேவியோட தங்கம் ரொம்ப நெருக்கமா இணைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் தங்கம் தெய்வங்களோட உலோகம்னும் இந்திய கலாச்சாரத்துல மிக மிக மங்களகரமான உலோகம்னும் நம்பப்படுது. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே தங்கத்தை அதிகமா வாங்குற நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னு. உலக தங்கத் தேவையில் கிட்டத்தட்ட 25% இந்தியாவிலிருந்துதான் வருது. அதிலையும் முக்காவாசி நகைகளுக்காகத்தான். ஒரு கணக்கெடுப்பு படி இந்திய குடும்பங்கள் கிட்ட சுமார் 25,000 முதல் 35,000 டன் தங்கம் இருக்குதாம். இது பல நாடுகளோட மத்திய வங்கி கையிருப்பை விட அதிகம். இதுல இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற மொத்த தங்கத்துல 11% இந்திய பெண்கள் கிட்ட நகைகளா இருக்கு. இது தலைமுறையா பாதுகாக்கப்படுற ஒரு பொக்கிஷம். இந்தியாவின் தங்கத் தேவையில் கல்யாண சீசன்ல வாங்குற நகைகள் தான் பெரிய பங்கு வகிக்குது. கிட்டத்தட்ட 50% தங்கம் கல்யாணத்துக்காகவே வாங்கப்படுது. வருஷத்துக்கு சுமார் 1.5 கோடி கல்யாணங்கள் நடக்கிற நம்ம நாட்டுல மணப்பெண்ணுக்கு நிறைய தங்க நகைகள் போடுறது செழிப்பையும் பாதுகாப்பையும் குறிக்குது. பல சமூகங்கள்ல தங்கம் ஸ்திரீதனம், அதாவது பெண்ணோட தனிப்பட்ட சொத்தா பார்க்கப்படுது. இது அவங்களுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தையும் கொடுக்குது. தந்தேரஸ், அக்ஷய திரிதியை, தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள்ல தங்கம் வாங்கினா வாழ்க்கை முழுதும் செழிப்பா இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு வகையில தங்கம் இந்திய சமூகத்துல ஒரு சூப்பர் ஆஃப் மாதிரிதான் செயல்படுது. முதலீடு, பணவீக்கத்துக்கு எதிரான பாதுகாப்பு, சேமிப்பு, அந்தஸ்தின் சின்னம், கலாச்சார தேவைன்னு பல விஷயங்களை ஒரே இடத்துல பூர்த்தி செய்யுது. தென்னிந்தியாதான் தங்க நகை நுகர்வுல முன்னணியில இருக்கு. இந்தியாவோட மொத்தத் தேவையில் சுமார் 40% தெற்குல இருந்துதான் வருது. பழங்காலத்திலிருந்தே நம்ம கைவினைஞர்கள் ரொம்ப நுணுக்கமான தங்க வேலைப்பாடுகள்ல வல்லவர்களா இருந்திருக்காங்க. அவங்க செஞ்ச வளையல்கள், காதணிகள், மாலைகள் இன்னைக்கும் உலக அளவுல ஃபேமஸ். மாவுரிய, குப்த, முகலாயப் பேரரசுகள்ல தங்க நாணயங்கள் அச்சிடப்பட்டு அது வர்த்தகத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடையாளமா இருந்துச்சு. பழங்கால கிரேக்க வரலாற்று ஆசிரியர்கள் கூட இந்தியாவை தங்கம் கொழிக்கும் நாடுன்னு வர்ணிச்சிருக்காங்க. இந்து சடங்குகள்ல தங்கம் நித்தியத்தையும் தூய்மையையும் குறிக்குது. சில மரபுகள்ல அதுக்கு தெய்வ அந்தஸ்தே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பிறப்பு, கல்யாணம், பிறந்த நாள்னு எல்லா நல்ல நிகழ்வுகள்லையும் தங்கத்தை பரிசா கொடுக்கிறது ஒரு ஆசீர்வாதமா கருதப்படுது. வைரம், பிளாட்டினம் மாதிரி எத்தனை உலோகங்கள் வந்தாலும் தங்கத்துக்கு நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற இடத்தை ஏதாலையும் மாத்த முடியாது. இந்திய தங்க நகைகள் வெறும் ஆபரணங்கள் மட்டும் இல்ல, அது ஒரு குடும்பத்தோட பாரம்பரிய சொத்து. உணர்ச்சிபூர்வமாவும் தலைமுறையாவும் நிதி ரீதியாவும் அதுக்கு மதிப்பு அதிகம். பொருளாதார நெருக்கடி காலங்கள்ல தங்கம் ஒரு பெரிய நிதி பாதுகாப்பு வலையா செயல்பட்டு இருக்கு. கிராமப்புறங்கள்ல விவசாயிகள் இன்னைக்கும் பணத்தை பேங்க்ல போடுறதை விட சின்ன சின்ன தங்க நகைகளா சேமிச்சு வைக்கிறாங்க. வெளிநாடுகள்ல வாழ்ற இந்தியர்களுக்கும் கல்யாணம், பண்டிகைன்னு வரும்போது தங்கம்தான் அவங்க கலாச்சார அடையாளமா இருக்கு. கோவில்கள்ல தெய்வங்களை தங்கத்தால அலங்கரிக்கிறது அந்த தெய்வ சக்தியோட பிரம்மாண்டத்தை காட்டுது. தங்கம் வாங்கிறது ஆன்மீக ரீதியாவும் நிதி ரீதியாவும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு நம்பப்படுது. அதனாலதான் இது பரிசுக்கும் முதலீட்டுக்கும் சிறந்த தேர்வா இருக்கு. தங்கம் துருப்பிடிக்காதுங்கிற அதோட தன்மை இந்திய தத்துவத்துல நிலைத்தன்மையையும் மாறாத செழிப்பையும் குறிக்குது. பழங்கால துறைமுகங்களான விழிஞம் போன்றவை இந்தியாவின் தங்க ஆர்வத்தால்தான் ஆரம்பகால உலக வர்த்தக பாதைகளை உருவாக்குச்சு. சில இந்திய தங்க நகைகள்ல ஆயுர்வேத கொள்கைகளும் இணைக்கப்பட்டிருக்கு. சில டிசைன்கள் உடல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்னு நம்பப்படுது. இந்த கலாச்சார தேவைதான் பல நூற்றாண்டுகளா உலக தங்க சந்தையில இந்தியாவோட பங்கை வடிவமைச்சுக்கிட்டே இருக்கு. கடைசியா ஒன்னு சொல்றேன், இந்தியாவுல தங்கம் வெறும் உலோகம் இல்ல. அது ஒரு உணர்வு, ஒரு பாரம்பரியம், ஒரு வழிபாடு, அன்பு, அதுகாப்பு மற்றும் பனைமரபின் காலமற்ற வெளிப்பாடு. இந்த ஆழமான பந்தம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே வலிமையோட இன்னைக்கும் தொடருது. நன்றி.